வாங்கம்மா உள்ளறக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் இருக்குதுல அதை அமுத்துக்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். எங்க ஒருத்தியையும் ஆளக்கான இவள்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இந்த தொலைகிறாளுவா. ரசிதா ரசிதா செத்து ஈந்து எலும்பு விட மாட்டேங்காலம்மா. இப்போ தான் வீட்டுக்குள்ளே எந்திரிச்சு வந்தேன். அலருவா கூப்பிட்டு இந்த வர்றேன்டி இருடி. யாரு ஜெயின்ஸாவா? பின்ன என்ன உங்களை தேடி எலன் மாஸ்கா வரப்போறாரு, நான் தான் வருவேன் உசரிக்கிற வரைக்கும். என்ன பொறுப்பு இல்லாம இருக்கிறீர்கள? குக்கு வித்து பேமாலிக்கு ஜாமான்லாம் வாங்கல. அடிக்காளுங்களா என்ன ஜாமாடி வாங்கணும் ஜெயின்ஸா? நான் குக்கு நீ மக்கு. ஆமா இப்போ இதெல்லாம் வாங்கணும்ல, காய்கறி அரிசி பருப்பெல்லாம் என்ன ஆக்க சொன்னானு தெரியலையே. இது கோழி அரைக்கலாம் வாங்கிட்டு போவோமா? போய் கோழி அனடா வச்சு கொடுத்துருவோம். கறி விலை கூடமா? அடி இதெல்லாம் நம்ம தான் வாங்கிட்டு போகணுமா? ஆமாம், ஒரு கோடி தரையில இது வாங்கிட்டு போய் தொலைஞ்சானே நம்ம. ஜெயின்ஸா சோத்தை மட்டும் குழச்சிப்படாம ஆக்கு, மூஞ்சில தூக்கி வீசிடணும். அப்புறம் நம்ம எங்கே இவ்வளவு கிண்ட விட்டுற வேண்டியதான் சோத்தையெல்லாம். நான் போய் துணக்கறி ஆக்குறேன்டி, நீ சோத்தை வடிச்சிருமா. பெரிய சட்டியில் வடிச்சிட்டோம்னா நமக்கு காலில் ஊற்றி பிடிச்சி ஏற்கனவே ஒரு தடவை அடிச்சாகஞ்சி இவ்வளோ பஸ்ஸில் டொஸ்ஸுன்னு வீங்கிருச்சுமா. தண்ணி கோத்துக்கிட்டு வராது சரியா. இங்கேயே அரைச்சிக்கிட்டு விழுந்து என்ன செய்யறது? அங்கே வந்து சொல்லி கேட்டு ஒழுங்காக வேலை பார்க்கணும் ஜெயின்ஸா. ஆமாம், ஒரு தடவை சாம்பார் ரெண்டு புளியான மாதிரி வச்சிருந்தேன், ரசம் மட்டும். அவ்வளோதான், விளக்க மத்தலையே அடிப்பானுவோ. ஒரு கோடி வாங்கலான்னு பேசினாலும் விளக்க மத்தலையே வாங்கிட்டு வந்துடாத. இந்த பக்கிரிச்செல்லாம் எங்கடி உச்சி குடுமையெல்லாம் ஜாமான் அங்கே போயிட்டாலுவோ. அவ்வளோ தேர்த்தனி சட்டியும் ஒரு பால் 1/2 லிட்டரு ஆரோக்கிய பாலும் டீத்தூளும் வாங்கிட்டு வர சொல்லுது. அங்கே வந்துக்கிட்டு ஓரளவு தேயிலை தாங்க, ஓரளவு சீனி தாங்காம்பா உட்படாத முதவி. அவளுக்கு தேர்த்தனியாலும் போட தெரியும். காலையிலே கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா மார்க்கெட் மாதிரி கிடந்து கத்துவா ஜெயின்ஸா. மார்க்கெட்டில் ஏலம் விடுற மாதிரி 2 பைத்தியங்களும் நினைக்குது. குட் மார்னிங் ஜெயின்ஸா. மார்னிங் மார்னிங். என்ன இது வாங்க போகலையா குக்கு வித்து பேமாலிக்கு? எவ்வளோ அழகாக நம்ம குட் மார்னிங் சொன்னால் மார்னிங் மார்னிங்கிறானே தும்முடு. என்னத்துக்கு என்ன கூட்டாஞ்சோறாக்க போறியா? சட்டி பானையெல்லாம் வாங்கிட்டு பருப்பு அரிசினா உருப்படாத முதவி எல்லாம் அங்கே தருவானுவா. நம்ம போய் ஆக்கி கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். அதெல்லாம் தொலைது உச்ச குடும்பிக்கு தாம்மா அவ்வளோ தெரியுது. உச்ச குடும்பி ஆக்கி கொடுத்துட்டு வந்துடணுமோ, நம்மளுக்கு தரமாட்டானுவோ. டிப்பனில் வச்சு கொஞ்சோண்டு எச்சி உருமடி. கொடுப்பாங்க உனக்கு ஆக்கி நீனே தின்னு வேண்டியதான். அப்புறம் எதுக்கு வீட்டில் உட்காந்து ஆக்கி தின்னு வர்றா? அங்கே தான் தெரியுது இந்த முசாபர் வேலை அங்கே பார்க்காத. நான்லாம் வேற ஊருன்னு சொல்லிடுவோம். இல்லாட்டி சொல்லிட்டு போ, எனக்கு என்ன உருப்படாத முதவி. பாதையை விட்டு அவருக்கு ஜெயின்ஸாமி கல்லாட்ட நிப்பாகமா. உச்ச குடும்பி நான் கல்யாண புடவை கட்டிட்டு வந்துடுறவா குக்கு வித்து பேமாலிக்கு. ஆமா, கல்யாண புடவையும் அந்த பொண்ணுக்கு போற சாலையும் போட்டுக்கிட்டு வா. உடனே பொண்ணு பார்க்க வர்றாங்க. உருப்படாதம்மா சொல்லகா ஒன்றும் தெரியாது. மாடர்னா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாடி. மாடர்ன் ட்ரெஸ்னா என்னடி உச்ச குடும்பி? உருப்பட்ட உன் டைக்கு நல்லா பார்த்து போட்டுக்கிட்டு வா. உனக்கு வழக்கம் சொல்லி கேளாதுப்ப. அப்ப நம்மளும் மாடர்னா எடுத்துட வேண்டியதுதான். ரசிதா உன்னிட்ட மாடர்ன் ட்ரெஸ் இருக்கா? உருப்படாத முதவி எப்போதும் போகிறதே போட்டுக்கிட்டு வா. மாடர்ன் ட்ரெஸ்ஸு மசுறு ட்ரெஸ்ஸுன்னு கேசரி புக்கில் கொடுத்து எரிஞ்சிடாது அப்புறம். ஆமாம், பார்க்க இயலாது. எப்போதும் அறிவாக பேசுவாமா ரசிதா. ஆமாண்டி, நம்ம பாட்டுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸுண்டு காத்தடிச்சு ஏதாவது அடுப்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வேற மடி எரிஞ்சிருவோம்மா. உருப்பாடு அதை பழுவா எவ்வளவா. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளா, நீங்கள் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளா. என்ன மொத்த கூட்டம் கணிக்குது போலையா? இந்த ஜனங்க வாழ்க்கையில பேசியே பாதி வாழ் நல்லா கழிச்சிருச்சுங்க. இன்னும் மீதியும் பேசியே கழிக்க போதா என்னன்னு தெரியல. ஜெயின்ஸா வரியா இல்லையா? ஜெயின்ஸா குக்கு வித்து கோமாளி அங்கே பாதி பேர் சமைச்சுக்கிட்டு இருக்கிறானோ, நீங்க இன்னைக்கு கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. என்னடா சொல்கிறா? சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறா? பெல்லெல்லாம் அடிக்க மாட்டாங்களா எல்லாரும் ஒன்றா சமைக்கிறதுக்கு? சத்துருவா பெல் அடிச்சவன் சமைக்கிறதுக்கு. அங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆள் வந்துட்டாங்க. மாமி வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. அல்லவ நம்ம கக்கூசு கூட போலையா? அதுக்குள்ள இருந்து கூப்பிட்டானே. மேக்கப்லாம் பண்ணணும், மாடர்ன் ட்ரெஸ் போடணும். ஜொலகா இரு, நம்ம கொஞ்சம் லேட்டாக போனா. மாடர்ன் ட்ரெஸ் மசுறு ட்ரெஸ் ஆடி போவா. ஒரு கோடியாண்டி. ஆமாம்மா ஜெயிச்சா பல மாடர்ன் ட்ரெஸ் வாங்கலாம். அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ் கம்பெனியாக வளர்க்குறீங்களா? ஓடி வாங்க முடியாங்க. தொலை இது ஜெயின்ஸா 6 மணிக்கே வந்தே பல்லு வளர்க்கணியா? பல்லு பொட்டி தான் வாங்க வந்தேன், கடை பொட்டி கிடக்கு அங்கே தருவாக போய் வாங்கிக்கலாம் போ. அப்போ பக்கத்துல தள்ளி தான் நிற்கணும் இன்னைக்கு. என்ன உள்ள தர வழுக்குது பல்லப்பல்லன்ல. இது இங்கே சமைக்க போகிறோம், நார் அடிச்சு பண்ணுவோமே. நாரடிப்பா போகும்போது தொடச்சி கொடுத்துட்டு போயிடணுமா எல்லாத்தையும். ஆமாம், கேஸ் அடுப்புலேருந்து எல்லாத்தையும். பாலை பொங்க விட்றாதடி தேத்தனை இது கேட்டா உண்டாக்கா படாதவ. உன் மொவன் எதுக்கு வந்துக்கிறாக? அவனு தாண்டி இதை கலந்துக்கிறதுக்கு வந்துக்கிறான். ஆமாம், மருமவ நான் இல்லாட்டிய மவன் எப்படி ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விழுந்துடணும். அண்ணா திட்டம் போட்டா உங்களை ஒரு அட்டம் தாம்மா போடணும்.
அடிச்சுக்கிறாப்புல அடிச்சுக்கிறோங்க. மாமியா மருமகளை குத்துறாங்க, மருமக மாமியால குத்துறாங்க. ஆனால் ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் 1 கோடி வந்துடும் பழைக்க. மூதேவி கந்துட்டியா படுவாமா உட்படாதவ. திரும்படி அங்கிட்டு காலில் பாரு காரை கொழுப்பி. எங்க உள்ள அல்லவே பள்ளியில் கட்டுறா. அது சும்மா சொன்னிட்டு ஜெயிச்சா வாய நார்மலுக்கு வைமா ப்ளீஸ்மா. விரட்டி விட்ற போறானுவா. ஹாய் மக்களே, வெல்கம் குக் வித் பெமாலி. உங்களெல்லாம் பார்த்தா பயங்கரமா சமைக்கிறவங்க மாதிரி தெரியுறீங்க. உங்க கைவண்ணத்தை காட்டுங்க. இதுல ஜெயிச்சு ஃபர்ஸ்டா வர்றவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். என்னடி கல்ச்சாரம் 10,000 வாங்குறான், 1 கோடிண்டாவன். நான் ஊருப்பட்ட வேலையை விட்டுட்டு வந்துக்கிறேன். அல்லாவே இவன் நம்ம நெஞ்சில இடியத்துக்கு போடுறான். அவன் என்னன்னு கேட்டுருவான் ஆரம்பத்திலே. சார் நீங்க 1 கோடியை 10,000 மாத்தி சொல்லிட்டீங்க. பண்ணி 1 கோடி எப்படிமா கொடுக்க முடியும்? 10,000 தான் நாங்க தெளிவா நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியிருக்கோமே. ஜெயின்ஸா கேள்வி எய்த்து கேட்டா பண்ணீங்கிறான் பாரு உட்படாதவன். யாரை ஏமாத்த பாக்குறிய? என் பேரனை வர சொல்லவன் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு. சார் நான் இதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி ஊருங்கள் எல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் சரியாக வராதுன்னு. கேன்சல் பண்ணிடுவோமா? இல்லை நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த எபிசோட எடுத்து நம்ம சேனலில் போட்டால் தான் நல்லா போகும். அதுலேயே காசு சம்பாரிச்சுக்கலாம். அவசரப்படாமல் இருங்க மேடம். என்னடி வச்சு குடும்பி 10,000மா? ஆமா ஜோகா, அப்படிதான் சொல்றாங்க. நல்ல வேலை என் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நான் என் காசு வீணாக்கல இந்த 10,000க்கு. இங்கே பாருங்க, நான் தான் செஃப் டோமு. உங்களை நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த இதில் உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வெளியே போய்க்கலாம். நாங்கள் வேற ஒரு பேரை அரேஞ்ச் பண்ணிக்குவோம். என்ன ஜெயின்ஸா அப்ப போயிடுவோமா? போறாந்தா போடி. நான்லாம் 500 ரூபா கொடுத்தாலே சோறாக்கி போடுவேன். 10,000 தர்றானுங்களாம். என்னான்னு தான் பார்ப்போமே. டிப்பன்ல தான் கட்டி தரண்டிக்கிறவங்கள போகும்போது ராவிக்கையும் கொண்டு போய் அதை வச்சுக்கிறலாம். சோறாக்குற வேலை வைக்காது. ஆமாம் நான் இப்போ வீட்டில் இருந்து கலெக்டர் வேலை தான் பார்க்க போகிறேன். பொழுது போக மாட்டேங்குது. வாங்கன்னுட்டு வேடிக்கையாவது பார்த்துக்கிட்டு இருப்போம். சார் நாங்க ரெடி. வெரி குட். உங்களுக்கு இப்போ என்னென்ன சமைக்க தெரியுன்றத நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க. சார் நான் ராலானோ ஃபர்ஸ்ட் கிளாஸா வைப்பேன். அதுல நான் அர்த்தங்க ஒரு 2 போட்டோ வச்சுக்கிறேங்க. ஒரு பானை சோத்து தின்றுவிய. ரால் குழம்பா? பிரான்ஸ் கிரேவியா? ஓகே வெரி குட். சார் ராலா நம்ம என்ன சார் ராலானோ? லெமன் சோறு வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சோன்னு வச்சுக்கிறேங்க. 8 வீட்டுக்கு தாண்டி அங்கிட்டு வாசம் அடிக்கும். 9வது வீட்டில் உள்ள 9 வந்துருச்சு அன்னைக்கு. கொஞ்சோண்டு லெமன் சோறு தாமான்ட்டு பிரிச்சு வீசிடுவோம் சார். நீங்க அதை வச்சு பாருங்க. நீங்க அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் பெருத்துருவீங்க. பின்னாடி நிக்கிறா பாருங்க, ஆல்ரெடி வெடிக்கிற மாதிரி. அவ்வளவு வெடிச்சிருவாங்க. அப்ப ப்ளீஸ் டோன்ட் டாக் அன்னெசரி ஸ்பீக் மேடம். ஆமா கேட்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பொலி மூட்டைக்கு கோவம் வந்துருச்சு பழக்கிமா. நெக்ஸ்ட் யூ நைட்டி கேர்ள். உட்படாதவன். இது நைட்டி இல்ல சார், லாங் ஃப்ராக். நான் பால் கஞ்சி காய்ச்சினண்டா சார். இவ உச்சி குடும்பி 9வது வீடுதான். நமக்கு 9 தெரு தாண்டி அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க. பால் கஞ்சியும் காய்ச்சி தேங்காய் பாலை கொலன்னு தலைப்பாலை ஊற்றி விட்டு கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டோன்னு வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் ப்ரெஷர் உள்ளதுக்கு இருக்குன்னு வரும். ஆனால் சாப்பிட்டுட்டோம்னா காலையில் 11 மணிக்கே கொஞ்சம் வெடன்னு வந்துடும் பசி வந்து. ஒன்னா டேஸ்ட்டு அப்படித்தான் சார் இருக்கும். ஓ நைஸ். அது என்ன ஸ்வீட்டா இருக்குமா காரமா இருக்குமா? அது ஒண்ணுமே வைக்காது சார். இப்போ உருப்படாத ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டீப்பா. டோமு சார், நீங்க சரியான ஆளுகளை செலக்ட் பண்ணிருக்கீங்களா? ப்ரோக்ராம் சரியா வருமா? மேடம் டிஆர்பி பாருங்க எப்படி எகுறுதுண்டு. இது மாதிரி ஆளுங்க தான் நமக்கு தேவை. லாஸ்ட் மேடம் நீங்க. அல்ல நம்மளதே கட்டுப்பிட்டான் புஸ்கண்டு. நான் கரியானம் அப்பா சார் சூப்பரா கரியானத்தை வச்சோன்னு வச்சுக்கிறேங்க. வச்சுப்பிட்டு சோறு பத்தலை எங்கள் வீட்லாம் கரியானம் வச்சோம்டாக்கா பெரிய சட்டியில் ஆக்கிடுவோம் அண்டாவில். அதுலேயே மகன் பின்னாடி நிற்கிறான் பாருங்க. சாச்சா அவன்லாம் ஒருதான் ஒரு பானை திம்பான். ஒரு நாளைக்கு நமக்கு கறி குழம்பு வச்சு கொடுங்க, சாப்பிட்டு பார்ப்போம். இந்த செஃப் டோமு எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருக்கேன். உங்கள் கறி குழம்பே சாப்பிட்டு பார்த்துருவோம். நமக்கு இதான வேலை ஓசி திங்கிறது. இது கேப் மேன் ஆம்பளைங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? ஜென்ஸுக்கு கூட சமைக்க தெரியுமா இந்த ஊரில்? உங்களுக்கு என்ன பற்றி சிரிப்பா தெரியுதா சார்? நான் ஃபாரின்ல இருந்தேன். ஃபாரின்ல இருந்த ஆம்பளைங்களும் எப்படி தெரியுமா சமைப்பாங்க? பொம்பளைங்க தோத்துருவாங்க. நான் பிரியாணி போட்டேன்னு வச்சுக்கிறேங்க. நான் சும்மா ஒரு நாள் இது மாதிரி தான் சரி ரூம்ல லெமன் சோறு கிண்டலாமேன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் சோறு கிண்டி முட்டையை நடுவில் வச்சு விட்டேன். பிரியாணின்னு சொல்லி திண்டுபிட்டு நைட்டு வந்து எல்லாம் கை கொடுக்குறானுங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ. எனக்கு ஒரே ரொம்ப இதா போயிடுச்சு சார். நான் தான் வந்து இந்த 1 கோடி இந்த 10,000 வாங்க வந்திருக்க ஆளு அப்படின்னு நினைக்கிறேன். பொம்பளைங்களாம் சும்மா வீட்லயே ஒழுங்கா திங்காதுங்க ஆக்காதுங்க.
ஒன்று உங்களுக்கு ஒரு கோடி 10,000 இல்லை எனக்கு 10,000. யார் வாங்கினாலும் ஆளுக்கு 5,000 எடுத்துக்கிறோம், சரியா? வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த லாஸ்ட் மேன் மட்டும் என்ன சமைப்பாரு அப்படின்றத கேட்டுக்குவோம். அட சாச்சா, நாம பயங்கரமா தாள் சாப்பிடுவோம் சார். வீட்டில் உட்காந்து தாள் சாப்பாடு கொண்டு வந்துட்டானுங்க. நம்ம மஞ்சள் கலரு தாளிச்சா, பச்சை கலரு தாளிச்சா தாளிச்சா. மிஸ்டர் டோமு, இது பூரா பைத்தியக்கார கூட்டம் மாதிரி தெரியுது. இதை வச்சு டிவி சேனல் இழுத்து மூட வச்சிடாதீங்க. இது சரியா வருமா இல்லை ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோமா? சரி சார், இது 10 நிமிஷம் வந்துருச்சு வீடியோ. நம்ம சமைக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் போட்டு விடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள். டோமு சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நல்லா எனக்கு பெரிய கேஸ் எடுப்பாதீங்க.